கரம் உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், அவர் நமக்கு நன்மை மாத்திரமே செய்வார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் ஊழிய ஆரம்ப நாட்களிலே அருமையான ஒரு போதகர் தகப்பன் ஸ்தானத்திலே வைத்திருக்கிறேன். இன்றைக்கு அவர் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார். அவர் சொன்னார், 1999 வருஷம் நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது அவர் சொன்னார், தம்பி ஒன்றை நீங்கள் அறிஞ்சு கொள்ளுங்க, கர்த்தர் ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டார். இதை மட்டும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்க தம்பி, உங்கள் ஊழியத்தில் கர்த்தருடைய கிரியை பார்ப்பீங்கன்னாரு. இதுவரைக்கும் தேவன் எனக்கு ஒரு தீமையும் செய்யலை. நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிற தெய்வம் தம் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு தீமை செய்வாரா? அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்கு நன்மை செய்வார். ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கலாம். யாக்கோபு, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. அடுத்த வசனம், மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஒரு சொல்லுவோமா? ஒரு நிமிடம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை அளவுக்கும் அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நீ கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அப்பிரோஜனமான ஊழியக்காரன், செய்ய வேண்டிய கடமையை செய்ய வந்திருக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்யும். உடைய வார்த்தைக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் உடைத்திருக்கிறேன். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. என்ன கண்பான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்திலே அநேகர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் யாக்கோபு தன் ஜெபத்துக்கு அடையாளமாக எலியா என்கிற ஒரு மனிதனை, ஒரு தீர்க்கதரிசியை அடையாளப்படுத்தி அவர் அங்கே சொல்லுகிறார். பொதுவாகவே என்னுடைய பழக்கம் என்னவென்றால், எங்கே போனாலும் வேதாகமத்தை குறித்து சில காரியத்தை சொல்லுகிறது என்னுடைய பழக்கம். ஆகினாலே இங்கேயும் சில காரியத்தை மாத்திரம் சொல்லி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல விரும்புகிறேன். இந்த வேதாகமம் கவனிங்க, நாம் இதை ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களுக்கான ஒரு புனித நூல் நினச்சிருக்கோம். இல்லைங்க, இந்த மனு குலத்தின் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரே ஒரு புஸ்தகம் நாம் கரங்கள் வைத்திருக்கிற வேதாகமம். கிட்டத்தட்ட சுமார் 1500 ஆண்டுகளாக, கிமு 1400 கிபி 100, 1500 ஆண்டுகளாக எழுதப்பட்ட புஸ்தகம். இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு எத்தனை வருஷம் செல்லிச்சு? 1500 வருஷம் எழுதியிருக்கிறாங்க. எத்தனை பேர் எழுதியிருக்கிறாங்க? 40 பேர் எழுதியிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க, ஒவ்வொருவரும் எழுதப்பட்ட சூழ்நிலை வேறு வேறு. புதிய ஏற்பாட்டில் 8 பேர், பழைய ஏற்பாட்டில் 32 பேர், ஆக மொத்தம் 40 பேர் எழுதியிருக்கிறாங்க. அந்த 40 பேரும் ஒரே கருத்தை தான் சொல்லியிருக்காங்க. என்னது அப்படின்னா, அவர் வருவார். பழைய ஏற்பாட்டு 39 புஸ்தகங்களும் கிறிஸ்து வருவார். புதிய ஏற்பாட்டின் 4 புஸ்தகங்கள் அவர்தான் இவர். அப்போஸ்தலர்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவர் மறுபடியும் வருவார். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன், 40 பேர் எழுதினாலும் தீம் என்னது? ஒரே ஒரு காரியம், அவர் வருவார், அவர்தான் இவர், மறுபடியும் வருவார். இந்த வேதாகமத்துக்கு சிறப்பு என்னென்னா, 3 காரியங்களில் இந்த வேதாகமம் சொல்லப்பட்டிருக்கும். எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, 3 பேரை குறித்து இந்த பைபிள் சொல்லுகிறது. ஒன்று தேவன், இன்னொன்று மனிதன், இன்னொன்று பிசாசு. இந்த 3 பேரை குறித்து மிக அழகாக ஆழமாக சொல்லுகிறது. 3 ஆசீர்வாதங்கள் இதை படிப்பதனால் உண்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படி சொல்லுவாங்கன்னா, HHH பிளெஸிங் அப்படிம்பாங்க. ஹோலி லைஃப், ஹெவன்லி லைஃப், ஹெல்த்தி லைஃப். ஒருவன் வேதாகமத்தை படித்தால் அவன் பரிசுத்தமாய் வாழ முடியும், அதான் ஹோலி லைஃப். ஹெல்த்தி லைஃப், ஒரு வேதாகமத்தை படித்தால் அவனால் வளமாய் வாழ முடியும். ஹெவன்லி லைஃப், வேதாகமத்தை படித்தால் பரலோக வாழ்க்கையை வாழ முடியும். இல்லை சொல்லுவோமா? 3 ஆசீர்வாதம், 3 காரியம், 3 நபர்கள், 3 மொழிகளில் எழுதப்பட்டது. எபிரேய மொழி, கிரேக்க மொழி, எஸ்ரா நெகேமியாவின் சில அதிகாரங்கள் அரமேக் மொழி, ஆக 3 மொழியில் எழுதப்பட்டிருக்குது.
3 காரியத்தை முக்கியப்படுத்துகிறது. 3 பேருடைய வாழ்க்கையை மையப்படுத்திருக்கிறது. இந்த 3 பேர் வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்குன்னா, நீங்களும் நானும் எப்படி வாழணும் அப்படின்னு கர்த்தர் இந்த வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை குறிப்பு எங்கே இருக்குது அப்படின்னா இந்த வேதாகமத்தில் இருக்கிறது. முதல்ல எனக்கு தெரியாது, அதாவது இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, அதை நிறைவேற்ற வருகிறேன் சொன்னார்ல ஆண்டவர். ஒருவர் சொன்னார், எங்கள் திருச்சபைக்கு வந்திருக்கும் போது, நாங்கள் விசுவாசியாக இருக்கும்போது, உன்னை குறித்து இந்த வேதாகமத்தில் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். நம்மை குறித்து எப்படி வேதாகமத்தில் எழுத முடியும்? ஆனால் நாட்கள் ஆன போது அறிந்து கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் பைபிள் எழுதி வச்சிருக்காரு. உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து கர்த்தர் இந்த வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எஸ்தரை போல கர்த்தர் பயன்படுத்துவார் அப்படின்னு உங்களை சொன்னார்னா, எஸ்தரின் வாழ்க்கையை படித்து பாருங்கள். அது அந்த எஸ்தரின் வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையை தேவன் உங்களை எப்படி பயன்படுத்த என்பதற்காக எழுதி வைத்திருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காரியமாக சொல்லலாம். சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். யாக்கோபு எழுதின புஸ்தகத்தில் அவன் சொல்லுகிறான், எலியாவை குறித்து 2 வசனம். அதில் நீங்கள் 13 படித்து பார்த்தீங்கன்னா, ஜபம் அப்படிங்கிற வார்த்தை 6 முறை வரும். 6 முறை ஜபம் ஜபம் ஜபங்கிற வார்த்தை வரும். ஆனால் எலியாவை குறித்து சொல்லும்போது 2 முறை சொல்கிறாரு. இந்த 2 வசனத்தில் 17, 18 நல்லா கவனிங்க. 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரமும் அடங்கியிருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இந்த யாக்கோபு 5, 17, 18 எது அடங்கியிருக்கு? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரமும் 18ஆம் அதிகாரம் அடங்கியிருக்கு. யோசித்து பாருங்க, எத்தனையோ தீர்க்கதரிசிகள் பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்காங்க. ஏசாயா 66 புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, எரேமியா 52 புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, ஓசியா 14 புத்தகத்தில் எழுதியிருக்காரு. எத்தனையோ பேர், மோசே 5 ஆகமங்கள் எழுதியிருக்கிறாரு. ஆனால் ஜெபம் அப்படின்னு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் யாரையும் அடிக்கோடிட்டு காண்பிக்கல. எலியா, அதாவது 17, 18, 19, அடுத்து 2 ராஜாக்கள் 1 அதிகாரம், 4 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட எலியாவின் ஜபத்தை ஏன் இங்கு அடிக்கோடிட்டு காண்பிக்க வேண்டுமென்றால், எலியா பண்ணின ஜபம் 4 விதங்களிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது. என கண்மாணவர்களே, நான் மறுபடியும் சொல்லுகிறேன், அந்த 4 குறிப்பையும் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். நேரம் எனக்கு எவ்வளவு கொடுக்குமோ அவ்வளவு தூரத்துக்கு சில சத்தியங்களை பார்ப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. மறுபடியும் சொல்லுகிறேன், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 17, 18 உள்ள அந்த 2 சம்பவங்கள், அந்த ஜபத்தை 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 18ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம். அந்த 17ஆம் அதிகாரத்தில் 2 ஜபம், 18ஆம் அதிகாரத்தில் 2 ஜபம். எலியாவின் ஜபத்தை 4ஆக பிரிக்கலாம். 1 அறையின் ஜபம், அது 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். 1 அறையின் ஜபம், அது 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்னொன்று மேலறையின் ஜபம், அது 17, 19 மேலறையின் ஜபம். அடுத்து 18ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனத்தில் மலையின் ஜபம், கர்மேல் பர்வதம் மலையின் ஜபம். அதே 19ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், 18ஆம் அதிகாரம் 42வது வசனத்தில் சிகரத்தின் ஜபம், கர்மேல் மலைக்கு மேலே ஒரு சிகரம். இப்படி சொல்கிறேன், அறையின் ஜபம், மேலறையின் ஜபம், மலையின் ஜபம், சிகரத்தின் ஜபம். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அல்லேலூயா. இந்த கோட்பாடோடு அவன் இருந்ததுனால தான் பரிசுத்த ஆவியானவர் யாக்கோபை ஜபம் அப்படின்னு சொல்லும்போது எலியா அவங்க கோடிட்டு காண்பிக்கிறாரு. எலியா 4 ஜபங்கள் பண்ணா. 1 சொல்லுங்க, அறையின் ஜபம். இன்னொன்று மேலே, இன்னொன்று இப்படி சொல்கிறேன். அறையின் ஜபம் ராஜாவுக்கு முன்பாக எலியாவை நிறுத்தியது. மேலறையின் ஜபம் மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பியது. மலையின் ஜபம் கர்த்தரே தெய்வம் என்று தேவன் பக்கம் திரும்ப வைத்தது, அதை பின்வாங்கி போன மக்களை கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட வைத்தது. சிகரத்தின் ஜபம் அடைக்கப்பட்ட வானத்தை திறக்க வைத்தது. அல்லேலூயா. என கண்பானவர்களே, நான் உங்களுக்கு ஜபத்தை குறித்து சில காரியத்தை மாத்திரம் நான் சொல்லுகிறேன். நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ஆண்டவரை அறியாதவர்களாக சில காலங்கள் வாழ்ந்திருக்கலாம். தேவனை அறியாது கொண்டதாக நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் என்றைக்கு அறிந்தமோ அன்றைக்கு நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கணும். என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஜெபிக்க தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனின் உயிர் நாடி என்னதுன்னா ஜெபம். ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு புஸ்தகத்தில் படித்தது, அது உண்மையோ பொய்யோ என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவர் தன் புஸ்தகத்தில் எழுதும்போது இது உண்மை சம்பவம் என்று எழுதியிருக்கிறார். ஆகினாலே அந்த ஜெபத்தின் வல்லமைக்காக அந்த சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு தாயார் தன்னுடைய பேரனுடைய அதிகமாக பசி அழுதுகிட்டு இருக்கு.
அந்த காசு இல்லை, அந்த பசியை போக்குவதுக்காக ஒரு பிரெட் கடைக்கு போய், ஐயா என் பேரை ரொம்ப அழுகிறாயா, ஏதாவது ஒரு பிரெட்டு கொடுங்கயா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, ஏம்மா காசு வச்சிருக்கியாம்மா? இல்லையா, காசு இல்லையா, ரொம்ப அழுகிறாயா, கொடுங்கய்யா, உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேயா அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. அவன் இந்த ஜெபம்ங்கிற வார்த்தை அலட்சியம் பண்ணி, அப்படியாம்மா ஜெபத்தை கொடுங்க நீங்கள், அது எவ்வளவு பிரெட்டு பிடிக்கோ அவ்வளோ பிரெட் என்ன செய்ய நான் தாரேன் அப்படின்னு பரியாசம் பண்ணியிருக்கான். இந்த அம்மா உடனே என்ன செஞ்சுருக்குன்ட்டு ஒரு வெள்ளைத்தாளில் ஜெபம் அப்படின்னு எழுதி அந்த கடைக்காரரை கொடுத்துருக்கு. அவர் அதை வாங்கி அந்த இதில் வச்சுக்கிட்டு ஒரு பிரெட்டு வச்சுருக்கார். நல்லா கவனிங்க, சாதாரண ஒரு தாளுங்க, இப்படி தாளுங்க, திராசில் வச்சா எவ்வளோ நிற்கும், திராசில் வச்சு ஒரு பிரெட்டை தூக்கி வச்சுருக்காரு, அப்படியே நின்றுருக்கு. 2 பிரெட்டை வச்சுருக்காரு, அப்படியே நின்றுருக்கு. பயந்து போய் இந்தாங்கன்னு ஒரு பிரெட்டை கொடுத்துட்டாராம். அவர் சொல்கிறாரு, ஜெபம் அப்படிங்கிற எழுத்துக்கு அவ்வளோ வல்லமை இருக்குமே, ஆனால் தேவ பிள்ளையே நீ ஜெபித்தால் கர்த்தர் உன்னிலிருந்து வல்லமையை புறப்பட பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்தவனின் உயிர் நாடியோட முழு மூச்சா அவன் எதுக்குத்தான் தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கணும்னா ஜெபத்திற்குத்தான் தன் வாழ்க்கை அர்ப்பணித்திருக்க வேண்டும். நான் மறுபடியும் சொல்லுவேன், என கண்மாணவர்களே, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை பதிவு பண்ண விரும்புகிறேன். நாம் எல்லாத்துக்கும் நமக்கு என்ன இருக்குது, நேரம் இருக்குது. எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு நேரம், வேலைக்கு போகிறதுக்கு நேரம், டிவி பார்க்குறதுக்கு நேரம், புரணி பேசுறதுக்கு நேரம், எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனால் ஜெபிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்தை ஒதுக்கி நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்பேனால் இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை என் தேவன் தந்து இந்த வசனத்தை உறுதிப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ள தெய்வமாகவே இருக்கிறார். நமக்கு வாழ்க்கையில் உன் ஜெப நேரம் என்ன நினைச்சணும் சொல்ல தெரியணும். இல்லைப்பா சார், நேரம் கிடைக்கும் போது நான் ஜெபம் பண்ணுவேன். நேரம் கிடைக்கும் போது பண்ணுவதில்லை ஜெபம், நேரம் ஒதுக்கி பண்ணுவதுதான் ஜெபம். எங்கள் சபையில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க என்கிட்ட இப்போ ஒரு ஃபோன் போட்டு கேட்டாங்க, பாஸ்டர் எனக்கு ஒரு பிரச்சனை, நானும் ஜெபம் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனால் இந்த பிரச்சனைலேருந்து இன்னும் நான் வெளியே வரல, எனக்கு நீங்கள் ஒரு ஆலோசனை சொல்லுங்கள் பாஸ்டர் நாங்கள். அப்போ நான் சொன்னேன், சிஸ்டர் அந்த காரியத்துக்காக ஒரு நாள் உபவாசத்தை ஜெபம் பண்ணுங்க. இன்னொன்று, ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட மணி நேரம், 1 மணி நேரம் கண்டிப்பாக ஜெபிக்கணும். அந்த குறிப்பிட்ட மணி நேரம் அதில் 1 மாதத்துக்கு என்ன காரியம் வந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே, நைட்டு 8 to 9 உங்கள் ஜெப நேரம்னு வச்சுச்சுன்னா என்ன வந்தாலும் சரி 8 to 9 இங்கே தேவ சமூகத்தில் மாத்திரம்தான் இருக்கணும். அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த காரியத்தை செஞ்சு பாருங்கள், 1 மாதம் கழித்து எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு. அல்ல சொல்லுவோமா? என கண்மான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்ம எதற்காக அழைத்தார் அப்படின்னா அவரோடு கூட இருக்க, அவர் நோக்கி பார்த்து ஜெபிக்கத்தாங்க அழைச்சிருக்கிறாரு. ஒரு விசுவாசி அப்படின்னா, நான் விசுவாசியாக இருக்கும்போது எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க, 2 மணி நேரம் ஜெபம் பண்ணாதவங்க விசுவாசியே. நீங்களாம் சொல்கிறீங்க, நீங்களா உள்ளுக்குள்ளே யோசித்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சொல்லுங்க, ஒரு ஊழியக்காரன் அப்படின்னா எத்தனை மணி ஜெபம் பண்ணுமா? 4 மணி நேரம் ஜெபம் பண்ணுமா? 4 மணி நேரம் ஜெபம் பண்ணாதவங்க ஊழியக்காரனே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு கண்மாணவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எலியாவின் ஜெபத்தில் அறையின் ஜெபம், அது நீங்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்களேன். 17:1 அறையின் ஜெபத்தில் சில காரியங்களை சொல்ல நான் விரும்புகிறேன். போதும், அவன் அறையில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த எலியா நல்லா கவனிங்க, அவன் அறையின் ஜெபம் பண்ணுகிறான். அவனுடைய ஜெபம் எவ்வளவு நாள் ஜெபம் பண்ணா, எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணா, எப்போ ஜெபம் பண்ணா, எதுவுமே நமக்கு என்ன செய்யலை, சொல்லப்படலை பைபிளில். சில காரியங்களை தேவன் மறைத்து வைப்பார். நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அதற்கான ரகசியத்தை சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், யோசுவாட்ட கர்த்தர் சொன்னார், மோசையை மறைச்சிட்டான்ப்பா, இப்போ நீ ஊழியை பொறுப்படுத்திட்ட, அதனால் நீ என்ன செய்கிறன்னு கலங்காத, இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உன் வாயை விட்டு பிரியாதிருப்பாயாக, நீ இதை தியானித்து கொண்டிரு அப்படின்னு ஒரு ஆலோசனை சொன்னார். நல்லா கவனிங்க, ஏன் அவன் திகைச்சானா, மோசே 80 நாள் உபவாசம் இருந்தவன், மோசே தேவனை முகமுகமாக தரிசித்தவர்,
மோசே தேவனால் அழைக்கப்பட்டவர், அக்கினியின் மூலம் அழைக்கப்பட்டவர். ஆகையினால மோசேக்கு ஜனங்கள் நடத்தும் போது மோசையே கல்லெறிந்தவங்க, மோசைக்கு விரோதமாக எழும்பினவங்க, திருப்பி தலைவனை ஏற்படுத்தி கொண்டு எகிப்துக்கு போகணும்னு இப்படி கலகம் பண்ணவங்க, இவங்களை நான் பொறுப்பேற்கிறேனே, இவங்க என்ன செய்வாங்களோ எனக்கு அந்த அனுபவம் இல்லையேன்னு கலங்கிக்கிட்டு இருக்கும் போது தான் கர்த்தர் சொன்னார், நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது, இரவும் பகலும் என்ன செய்யாது நீ தியானித்து கொண்டுரு அப்படின்னு சொன்னார். அப்படியே கடைபிடிச்சான். கடைபிடிச்சதுனால நல்லா கவனிங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, 5 ஆகமங்களை எழுதின மோசேக்கு வெளிப்படுத்தாத சத்தியத்தை கர்த்தர் யோசுவாவுக்கு வெளிப்படுத்தினார். என்ன சத்தியம் அது? ஆபிரகாமின் தகப்பன் விக்கிரக ஆராதனைக்காரன் என்று மோசே சொல்லுங்க. ஒரே ஒரு புஸ்தகத்தை எழுதின யோசுவா சொல்ல 24:2 நாகோரின் தகப்பன் ஆபிரகாமுக்கு நாகோருக்கும் தகப்பனாக தேராக என்பவன் விக்கிரக ஆராதனை செய்து வந்தான் என்று, விக்கிரகத்தை செய்வித்தான் என்று. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நான் எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, சில காரியங்களை கர்த்தர் மறைப்பார், அது மோசேக்கல்ல, அது யோசுவாவுக்கு தான் வெளிப்படும். அதே போல எலியாவின் ஜெபம் இங்கே மறைக்கப்பட்டிருக்குது, அறையின் ஜெபம் என்பது மறைக்கப்பட்டிருக்கிறது. மற்ற 3 ஜெபமும் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. மேலறையின் ஜெபம் 3 முறை ஜெபித்தான், மலையின் ஜெபம் ஒரே வார்த்தை, சிகரத்தின் ஜெபம் 8 முறை. ஒரு முறை போய் பாட்டு வரான், ஒன்றும் இல்லை, திரும்பி மறுபடியும் 7 முறை பாரு அப்படிங்கிற. நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த அறையின் ஜெபம் என்பது நமக்கு பைபிள் சொல்ல மறைச்சு வச்சிருக்கிறாரு. மேலறையின் ஜெபம் 3 முறை ஜெபம் பண்ணுறாரு, மலையின் ஜெபம் ஒரே ஒரு வார்த்தை, என்னை கேட்டறலும் கேட்டறலும். சிகரத்தின் ஜெபம் செய்றாரு 8 முறை பார்க்க சொல்றாரு. இப்போ ஏன் இதை மறைச்சு வச்சார் அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசியின் ஜெப வாழ்க்கை என்பது மறைக்கப்பட வேண்டிய ஒன்று. யாராவது பலிபடுத்திருந்து நான் இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன் இது இப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஜெபம் என்பது மறைக்கப்பட வேண்டிய ஒன்று. என் வாயை திறந்து நான் சொல்லக்கூடாது. என் ஜெப வாழ்க்கையை என் நண்பர்கள் சொல்லலாம், என்னோடு பழையனவர்கள் சொல்லலாம், என் திருச்சபை மக்கள் சொல்லலாம். நான் இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுறோம்னு எந்த ஒரு மனிதனும் சொல்லக்கூடாது. காரணம், அது மறைக்கப்பட வேண்டிய ஒன்று. எலியா எவ்வளவு நாள் ஜெபித்தான், எத்தனை மணி நேரம் ஜெபித்தான் என்பது தெரியாது. ஆனால் வார்த்தை வந்தது, நீ போய் ஆகாப்புக்கு உன்னை காண்பின்னு சொன்னபோது அவன் வந்து உடனே சொல்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்க, கவனிக்கணும். அவன் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தையின்படியேன்னு சொல்லியிருக்கணும். எப்படி சொல்றாரு அந்த வசனத்தை படிங்க. யார் வாக்கு? என்ன சொல்லியிருக்கணும்? கர்த்தருடைய வாக்கின். அவன் சொல்றான் என் வாக்கின்படியே அன்றி. அப்படின்னா ஜெபிக்கிறவன் வார்த்தை தான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை தாங்க ஜெபிக்கிறவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. நான் சொல்லுவேன், தேவ தூதனுக்கும் தேவ ஊழியக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. தேவ தூதன் பரலோகம் சொன்னதை செய்வான், தேவ ஊழியக்காரன் சொன்னதை பரலோகம் செய்யும். அல்லேலூயா. அரசு வேலை பார்க்கிறவனுக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்வனுக்கு வித்தியாசம் உண்டு. அரசு வேலை பார்த்தா எவ்வளவு சம்பளமோ அதுக்கு கையெழுத்து போட்டு சம்பளத்தை வாங்கணும். கர்த்தருடைய ஊழியக்காரன் சம்பளத்தை சொல்லுவான், பரலோகம் சைன் பண்ணும் எவ்வளோ சம்பளம்னு. எனக்கு இவ்வளோ வேணும் ஆண்டவர், இந்த மாதம் இவ்வளோ தேவை இருக்குன்னு சொன்னால், நல்லா கவனிங்க, இந்த மாதத்தில் நம்ம என்ன சம்பளத்தை சொல்கிறோமோ அதை நம்முடைய பரலோக கவர்மெண்ட் கொடுப்பதற்கு உண்மையுள்ளதாகவே இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா இன்னும் சொல்கிறேன் பாருங்களேன், ஜெபத்தை வந்து தேவன் ரொம்ப நேசிக்கிறாருங்க. ஏன்னா அவரோடு உறவு வைக்கிற ஒரு வழி என்னது அப்படின்னா, ஒரு முறை என்னதுன்னா அது ஜெபம் மட்டும்தான். நான் தேவனோடு உறவு வைக்கிறேன், நான் தேவனை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? ஜெபத்தில் கர்த்தரோடு உறவாட நினைச்சிருக்கணும், பழகி இருக்கணும். நான் இப்படி சொல்லுவேன், அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்குனார். அப்போது அந்த இப்படி சொல்லுவோம், அதாவது ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் தேவனும் தேவனுடைய வார்த்தையும், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் தேவனும் ஆதாமும். பின்னாடி சொல்ல நமக்கு இது நேரம் பாருனால இதோ நிப்பாட்டிக்கிறேன். கவனிங்க, எப்படி ஒரு 6 அதிகாரம் வரைக்கும் 50 வரைக்கும் சொல்ல தெரியும். ஒரு 6 அதிகாரத்தை நான் டீச் பண்ணியிருக்கேன், அதை ரிசர்ச் பண்ணியிருக்கேன். இப்போ 2 மட்டும் சொல்கிறேன். 1ஆம் அதிகாரத்தில் தேவனும் தேவனுடைய வார்த்தையும், 2ஆம் அதிகாரத்தில் தேவனும் ஆதாமும். நல்லா கவனிக்கணும். இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அது நடக்கு. அது 1ஆம் அதிகாரம். 2ஆம் அதிகாரத்தில் தமது சாயலாய் ஆதாம் உருவாக்கிட்டு இப்போ
ஆண்டவர் சொல்லலை, ஆதாம் சொல்கிறான். அவன் சொன்னது பூரா நடக்கு. ஆதாம் ஏதாவது எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அவைகளுக்கு பேராயிற்று. இப்போ ஆண்டவர் பேசலை, யார் பேசிக்கிட்டு இருக்கா? ஆதாம் பேசிக்கிட்டு இருக்கான். அது அப்படி நடக்கு. எனக்கு கண்மன தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜெப நேரம் என்பது நாம் என்ன சொல்லுகிறோமோ அந்த வார்த்தையை தேவன் அங்கீகரித்து நமக்கு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. ஜெபத்தை மட்டுங்க எதுக்காகவும் உங்கள் ஜெப நேரத்தை தயவு செய்து விட்டு கொடுத்துடாதீங்க. மறுபடியும் சொல்லுறேன், இன்னொரு காரியம் சொல்லியிருந்தேன். ஜெபம் என்பது நாம் நினைச்சா மணிக்கணக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சா தோற்று போயிடுவோம். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், ஒருத்தர் சொல்கிறாரு ஜெபம் பண்ண கற்றுக் கொடுங்க. ரைட்டு, கற்றுத்தரேன். ஏன்னா அது கற்றுக் கொடுக்க வேண்டிய ஒன்று. யோவான் தமது சீசருக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல நீரும் எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாருன்னு கேட்காங்க. இயேசுவின் சிசல் கேட்காங்க. இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், மறுபடியும் சொல்கிறேன், ஜெபம் என்பது நீங்கள் ஒரு எடுத்தவொடனே மணிக்கணக்காக பண்ண முடியாது. நீங்கள் அமர்ந்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஜெபிக்கணும்னு உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார். அல்லேலூயா. 2 மணி நேரம் ஜெபம் பண்ணும் அப்படின்னு போட்டீங்கன்னா பண்ண முடியாது. ஆண்டவரே ஜெபம் பண்ண போகிறேன், கிருபை தாங்கப்பான்னு கேட்டால் 2 அல்ல அநேக மணி நேரம் தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்பதற்கு தேவனே அனுக்கிரகம் பண்ணுவார். அல்லேலூயா. இந்த கண்மான தேவ பிள்ளைகளே, இப்போது எலியா அவன் அறையில் ஜபித்தான். இவ்வளவுன்னு சொல்ல ஜெர்மனிட்டு சொல்கிறான், என் வாக்கின்படியே அன்றி பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று சொல்கிறான். பாருங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன். நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிற்க பழகணும்னா வேற யார்ட்டையும் போய் நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது. கிறிஸ்தவர்கள் நான் சொல்கிறேன், ஆண்டவர் சொன்னார், எனக்காக 1 மணி நேரமாவது சொல்லுங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா, ஜெபிக்கக்கூடாதுன்னு இருக்கா, விழித்திருக்கக்கூடாதுன்னு இருக்கா? ஒரு இடத்துல விழித்திருக்கக்கூடாதான் இருக்கும், ஒரு இடத்துல ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, ஒரு இடத்துல விழித்திருந்து ஜெபம் பண்ணிருக்கு. 1 மணி, அட்லீஸ்ட் 1 மணி நேரமாவதுங்காரு. நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதை பழகணும் அப்படின்னா ஜெபிக்க பழகணும். அது அப்பாட்ட கேட்கணும். அல்லேலூயா. நான் பாஸ்டர்லாம் ஒரே சபையில் விசுவாசியாக இருந்தோம். அப்போ ஒருத்தர் சொன்னார், கவனிங்க, சாட்சிக்காக சொல்கிறேன், அப்போது தேவனுக்காக எதையாகலும் செய்யணுங்கிற வைராக்கியம் இருந்துச்சு. கர்த்தருக்காக எதையாகலும் விசுவாசி தாங்க, ஆனால் ஆண்டவருக்காக எதையாலும் ஒரு காரியத்தை செய்யணும்னு இருந்துச்சு. அப்போது எங்கள் சர்ச்சுக்கு ஜான் டேனியல் ஒருத்தர் வந்தார். அதாவது கடைபிடிக்காததை போதிக்கிறவர்கள் நாங்கள் அல்ல, கடைபிடிக்கிறதை போதிக்கிறோம். சிலர் கடைபிடிக்காமல் போதிப்பாங்க, அதை சொல்ல வரேன். அவர் என்ன சொன்னார்னா, நான் உப்பில் 2 மணி நேரம் நின்று ஜெபம் பண்ணேன், உப்பை போட்டு முழங்கால என்ன செய்ய 2 மணி நேரம் நின்று ஜெபம் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். எங்கள் வாலிப வயசு பார்த்தீங்களா, எங்களுக்கெல்லாம் ஒரு வைராக்கியம். உடனே வீட்டுக்கு போய் உப்பை அள்ளி முழங்கால நின்னா 1 நிமிஷம் நிச்சயம் இல்லை, நிற்க முடியல. அப்படின்னு அவர் 2 மணி நேரம் இருக்கால, நம்ம 1 மணி நேரம் நிற்கணும்னு சொன்னால் அப்படி திக்குன்னு காயுது. ஒரு 5 நிமிஷம் என்னென்னால் நிற்கவே முடியல. ஒரு தட்டி விட்டேன், அப்படியே ஒரு 1/4 மணி நேரம் இது எரியுது. நான் நினச்சேன் நான் மட்டும்தான் ட்ரை பண்ணியிருக்கோம்னு. பாஸ்டர் தாவீது வீட்டில் வச்சு ட்ரை பண்ணியிருக்காரு, பாஸ்டர் டேனியல் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்காரு. 3 பேரும் பேசும்போது நான் சொல்கிறேன், என்ன உப்பில் எப்படிண்ணே, அதெல்லாம் நிற்க முடியாதியா, முழங்கால நின்னா ஜெபம் பண்ணலாம். நான் எதுக்கு சொல்கிறேன், செய்யாதே ஒன்று அல்ல, நாம் செய்கிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் அப்படிங்கிறது தேவனுடைய உயிர் நாடி மாறிங்க. அது உங்களுக்கு வேணும். அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்குறது யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் தான். அதனால தான் சொல்லுவேன், இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவேன்னு போகாதீங்க. அப்பா ஜெபிக்க போகிறப்பா, கிருபை தாங்கன்னு கேளுங்க, கர்த்தருக்கு அந்த கிருபையை தேவன் தருவார். ஒரு பிள்ளை எதில் வளர்றானோ வளரலையோ, ஜெபத்தில் வளர வேண்டும் என்று பரலோகம் விரும்புகிறது, நம்முடைய பரம தகப்பன் விரும்புகிறார். அல்லேலூயா. என்ன காரியம் இருந்தாலும் சரிங்க, நான் இப்போ சொல்கிறேனே, அந்த ஜெப நேரம் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் சரி நீங்கள் அங்கே தான் உட்காந்துருக்கணும், தேவசத்தில் உட்காந்துருக்கணும். அப்படி ஒரு காரியத்தை நீங்கள் பழகிக்கோங்க. சரி, அறையின் ஜெபம் ராஜாவின் முன்பாக நிறுத்துது இல்லைங்க. சாதாரணங்க ராஜா முன்பாக ஒரு சாதாரண கவுன்சிலர் கூப்பிட்டாங்கன்னா பயப்படுறோம். நான் ஆரம்பத்தில் இருக்கும்போது சேர்மன் என்னை கூப்பிட்டாரு, சார் வாங்கினார். ஒருத்தர் ஃபாதர் உங்களை சேர்மனை கூப்பிட்றாரு. சேர்மனா? அப்போ தான் உழுது, என்ன எதுக்கு கூப்பிட்றாரா, பயம் மனசுக்குள்ளே. சொன்னார், சார் நீங்கள் இந்த செவ்வாசியா உங்களுக்கு எல்லா சப்போர்ட் பண்ணுவோம் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் ஆண்டு உழுது தைரியமாக செய்யுங்கன்னு சொல்ல கூப்பிட்டாரு. ஆனால் நமக்கு என்னது, சேர்மன் கூப்பிட்றாரா?
ஒரு சேர்மனுக்கே பயம். ஆனால் எலியா அறையில் தேவனோடு உறவாடினதால் ராஜாவுக்கு முன்பாக நின்று தைரியமாக சொல்கிறான், என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது. அப்போ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் வார்த்தை அல்ல, அது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நான் சொல்லுவேன், ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் மழைக்கும் மடுவுக்குள்ள வித்தியாசம். நல்லா கவனிங்க, நான் உங்களை குறைவாக சொல்லலை, சத்தியத்தை சொல்கிறேன். பவுல் அதை கொரிந்தியரில் சொல்லும்போது சொல்கிறாரு, நாங்கள் நீங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் நீங்கள் தேவனுடைய வேலையாட்கள், நாங்கள் தேவனுடைய பண்ணை, நீங்கள் பண்ண நாங்கள் வேலையாட்கள், உடன் வேலையாட்கள் அப்படிங்காரு. இப்போ சொல்கிறேன் பாருங்கள், ஊழியக்காரன் என்பது நீங்கள் சாமுவேலை படித்து பார்த்தீங்கன்னா, தாவீது அந்த யுத்தத்துக்கு போயிருக்கும்போது ஒருத்தன் வெட்ட வருவான், இவன் உதேசம் சொல்லுவான், நீரோ எங்களில் 10,000 பேருக்கு சரி. எத்தனை பேர் சரி? ஒரு 10,000 விசுவாசி ஈக்குவல் டு ஒரு ஊழியக்காரங்க. நான் சொல்ல, பைபிள் சொல்லுது. என்ன கை உயர மாட்டுக்கு? அடுத்து பாருங்க, ஊழியக்காரர் யாருன்னா இஸ்ரவேலிலே ஒரு விளக்கு அணைந்து போகக்கூடாதபடிக்கு. அப்போ இஸ்ரவேலுக்கே விளக்கு யாரு? ஊழியக்காரன். இன்னொன்று சொல்கிறேன் பாருங்க, விசுவாசிய ஓய்வு நாளை மீறினா கல்லெறிந்து கொள்ளப்படணும். ஆனால் ஊழியக்காரன் ஓய்வு நாளை வேலை நாளை ஆக்கினாலும் குற்றமில்லாது இருக்கிறார்கள். அப்போ தேவன் தம்முடைய பிரமாணத்தை விட தம்முடைய ஊழியக்காரன் அதிகமாக நேசிக்கிறாருங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தான் அந்த ஊழியக்காருடைய மேன்மை மகிமை செய்ய மாட்டுக்கு, தெரிய மாட்டுக்கு. என கண்பானவர்களே, சரி போகட்டும், விஷயத்துக்கு வருகிறேன். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெப நேரம் என்று ஒரு நேரத்தை ஒதுக்குங்க. அது என்ன காரியம் நடந்தாலும் அதை என்ன செய்ய மாட்டேன், நான் விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணுங்க. வாலிப பிள்ளைகளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணி பழகுங்க. வாலிப பிள்ளைகளே சொல்லுங்கள் பார்ப்போம். என்ன முறைக்குங்க? ஒரு வசனம் என்ன செய்யணும் சொல்கிறா கண்ணா, மனப்பாடம் பண்ணுவியா? இப்போ உன்னத்தான் பேசிக்கிட்டு இருக்கேன், பண்ணுவியா? பண்ண மாட்டியா? சரி, ஒரு வசனமாவது நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது இவங்க படிக்கிற பிள்ளைங்க, இவங்களுக்கு படித்த படிப்பு என்ன செய்யும், மனசில் நிற்கும். எங்க 1993 நான் வசனத்தை மனப்பாடம் பண்ணது இன்றைக்கி இருபத்து விட்டு போகலாங்க. எத்தனை வருஷம் ஆச்சு? 93 கணக்கு போடுறீங்களா? 32 வருஷம் ஆச்சுங்க. 32 வருஷம் ஆச்சு. பைபிளை படிக்க வேறு விஷயம். ஆனால் அன்னைக்கு பண்ண அந்த வசனம் இன்றைக்கி என்ன செய்ய, இதை விட்டு போகலை, இதயத்தை விட்டு போகலை. அப்போ நீங்கள் வாலிப வயதில் உங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணி காத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வார். தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறபடியால் நடைகள் ஒன்றும் பிசகுவதில்லை. வசனம் நம்மளை வாழ வைக்குங்க, வசனம் நம்மளை காப்பாற்றுங்க. ஒரு வேடிக்கையான கதை உண்டு, சொல்லிட்டு நான் போகிறேன். ஒரு ராஜாவை கொலை செய்யணும் அப்படின்னு மந்திரியும் அந்த முடிவெற்றவனும் சேவிங் பண்ணுறவனும் திட்டம் போட்டிருக்காங்க. சொல்லியிருக்காரு, ராஜாவை சாப்பாட்டில் கொல்ல முடியாது, ஏன்னா சாப்பாடுக்கு ஒரு ஆள் சாப்பிட்டு பார்த்தா கொடுக்கணும். ராஜாவை கொல்லணுன்னா நீ தான் சேவிங் பண்ணியில் சேவிங் பண்ணி கழுத்தை அறுத்துரு, நான் பார்த்துக்கிறேன், அடுத்து நான் தான் ராஜாவாவேன், நான் பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த மந்திரியும் இந்த சேவிங் பண்ணுறவனும் பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ ராஜா வழக்கம் போல் சவரம் பண்ண வராரு. அவருக்கு என்ன பழக்கம் தெரியுமா? வசனத்தை படித்தா அந்த வசனத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாரான், நாலு முழு சொல்லிகிட்டே இருப்பாரான். என்ன வசனம், ஒரு வசனத்தை படித்து அதில் என்ன வசனம் டச் ஆகுதோ அதை சொல்லிக்கிட்டே இருப்பாரான். அன்றைக்கி அவர் படித்த வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 48 அதிகாரம். அதாவது யாக்கோபு யோசேப்பு பிள்ளைகள் நிப்பாட்டும் போது வலது கைக்கு நேராக இப்ராஹிமி, இடது கைக்கு நேராக மனசை நிப்பாட்டம் பார்த்தீங்களா, அதை பேசியிருக்காரு. அப்போ சொல்லும்போது எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும், இந்த வார்த்தை அவர் டச் பண்ணிருக்கு. அவர் வரும்போது சொல்லியிருக்காரு, எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும், எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும். அவன் பயந்துட்டான். ராஜாவே நான் ஒன்றும் செய்யலை, மந்திரி தான் சொன்னார், எனக்கு தெரியும் என் மகனே எனக்கு தெரியும். ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ தான் ராஜா பார்த்தாரன், சே இந்த வசனம் என் வாழ்க்கையை காப்பாற்றிருக்க. எனக்கு அன்பான பிள்ளைகளே, வார்த்தையை மரணம் செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை அந்த வசனம் காப்பாற்றுங்க. வசனத்துக்காக எத்தனை பேர் உயிர் விட்டுருக்காங்கன்னு தெரியுமா? இந்த வசனத்தை மொழிபெயர்த்ததுக்காக உயிரோடு அடித்து கொலை செஞ்சாங்கங்க.
எத்தனையோ ஒரு தியாகத்தில் நமக்கு கிடைச்சி. இன்னொன்று சொல்லட்டுமா, இன்னும் எத்தனையோ மொழிகள் இந்த வேதாகமம் இல்லைங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் ஈவாக கொடுத்துருக்கிறாருங்க. அல்லேலூயா. இந்த வசனத்தை படிங்க, இந்த மன்னனை செய்யுங்க, நிச்சயமாக தேவன் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்போ அறையின் ஜெபம் என்பது அது பாதுகாக்கப்படணும். அந்த அறையின் ஜெபம் வந்து ரகசியமானது, அதை வெளியே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எலியாவின் அறையின் ஜெபம் வேதாகமத்தை சொல்லலை. எவ்வளவு நாள் ஜெபித்தான்னு தெரியல. தேவன் சொல்லுகிற வரைக்கும் ஜெபித்தார். ஜெபித்து சொல்லாரு, என் வாக்கின்படியே அன்றின்னு சொல்றார். அப்போ அறையின் ஜெபம் ராஜாவின் முன்பாக நிறுத்தி, நல்லா கவனிங்க, ஒரு காரியத்தை செய்து ஆசீர்வாதத்தை தடை பண்ணுங்க. அதாவது வானத்தை என்ன செய்கிறாரு? அவர் அடைக்கிறாரு. அதைத்தான் 17-18 படித்தோம் இல்லை சொல்லுவோமா? அப்போ வானம் அடைக்கப்படுகிறது. இந்த வேதாகமம் எதுக்குங்க நமக்கு ஆண்டு கொடுத்துருக்காரு சொல்லுங்க பாப்பா. நான் உங்களுக்கு சொல்கிறேன். 38 வருஷமாய் படுத்து கிடந்த வியாதியஸ்தனை இயேசு சுகமாக்கினார். பைபிளில் இருக்கா? எதில் இருக்கு? பைபிளில் தான் இருக்கு. யாருக்கா இடம் தெரியுமா? பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? எந்த புஸ்தகம்? 4 புஸ்தகத்தில் அது தெரியாது. சரி, ரைட். யோவான் 5ஆம் அதிகாரம் நல்லா கவனிங்க. 38 வருஷமாய் படுத்திருந்த அவனை இயேசு சுகமாக்குன்னு எழுதியிருக்குல்ல. ஏன் எழுதி வச்சிருக்கு? 38 வருஷமாக கிடந்த அவனையே சுகமாக்குவார்னா என்னையும் தேவன் சுகமாக்குவார் நம்பிக்கைக்காக எழுதப்பட்டிருக்கு. ஆபிரகாமுக்கு மாத்திரம் இல்லைங்க, விசுவாசிக்கிற யாவருக்கும் கர்த்தர் அந்த வசனத்தின்படி நிறைவேற்றுகிறார். அல்லேலூயா. எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர், வசனத்துக்காக சொல்கிறேன், அவருடைய மகன் காலேஜில் பிரச்சனை பண்ணி கோஷ்டி சண்டை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிடிச்சிட்டு போனால் அந்த கோஷ்டி சண்டையில் ஊர்க்காரங்களை தாக்கிட்டாங்க. ஊர்க்காரங்களை தாக்குறோன்னே டைரெக்டாக அந்த அவர் டிஹெச்ஏ நேராக பார்த்ததுனால அவரே கேஸ் ஃபைல் பண்ணி உள்ளே வச்சிட்டாரு. தூக்கி உள்ளே வைக்கணும். பாஸ்டர் மகன் ஃபோன் போட்டாங்க அந்த பாஸ்டருக்கு, நீங்கள் உங்கள் மகனா? ஆமாம், ஸ்டேஷனில் இருக்கா, நீங்கள் வாங்கன்னு. வந்து பார்த்தா 4 மணிக்கு போயிருக்காங்க. எல்லாம் செக்கப் பண்ணி கொரோனா டைம் எல்லாம் கொரோனா செக்கெல்லாம் பண்ணி கடைசியில் ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஜெயிலுக்கு தான் வைக்கணும். ஊழியக்காரன் முள்ள ஜெயிலுக்கு போனால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். அவர் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு, நமக்காக கிரியை செய்யும் தேவன் பிரசங்கம் பண்ணியிருக்கார். அவர் சொன்னதை சொல்கிறேன். அவர் சொன்னாராம், ஆண்டவரே நான் பண்ண பிரசங்கம் உண்மை அப்படின்னா என் பிள்ளை ஜெயிலுக்கு போகாமல் என் கூடையே வரணும் அப்படின்னு. சாத்தியக்கூறு இல்லைங்க. ஆனால் அந்த வார்த்தையை தேவன் கனம் பண்ணி கேஸை ஒன்றுமில்லாமாக்கிட்டாருங்க. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை மேற்கொள்வதற்கு இந்த உலகத்தில் எதற்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா கட்டாயம் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிக்கும், உயர்த்தும், விடுதலையாக்கும். அல்லேலூயா. சரி, இப்போது மலையின் ஜெபம், அதிலே அறையின் ஜெபம், அடுத்து மேலறையின் ஜெபம் 17ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனத்தை 3 வருஷம் படிங்க. இல்லை மேலே 2 வருஷத்துக்கு மேலே படிப்பா. அதுக்கு மேலே உள்ள வசனத்தை படிக்க 2 வருஷத்துக்கு மேலே. அந்த பிள்ளையின் மேல் இல்லை, அதுக்கு மேலே அந்த மேல் வெட்டறையில் எடுத்து கொண்டு போனான்னு இருக்கும் பாருங்க. அதுக்கு 1 வருஷத்துக்கு மேலே படிங்க தள்ளி. சொல்லி எடுத்து மேல் வீட்டின் அறைக்கு கொண்டு போகிறான். நல்லா கவனிங்க. அறை இப்போ என்னது? மேலறை. இப்போ பிள்ளையை கொண்டு போய் மேலே நிப்பாட்டு அவன் சொல்கிறான், 3 முறை அந்த பிள்ளை மீது முகங்குப்புற விழுகிறான். நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன். 3 முறை அந்த பிள்ளை மீது முகங்குப்புற விழுகிறான். விழுந்து ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்த பிள்ளையின் ஆத்துமா இவனுக்குள் திரும்பி வர பண்ணும். அப்போது இவன் ஜெபம் பண்ண உடனே மரித்து போன அந்த ஆத்துமா மறுபடியும் உயிர் பெற்றது. வேதாகமத்தை 2 காரியங்களை நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஒன்று எழுத்தின்படி, இன்னொன்று ஆவிக்குரிய ரீதியின்படி. இப்போ எலியா ஜெபித்தார், மரித்து போன சடலம் மறுபடியும் செஞ்சு உயிர் பெற்றது. அப்போ உங்கள் ஜெபம் எத்தனையோ மரித்த கிறிஸ்துவை அறியாதவர்கள் நீ உயிரோடு பேர் கொண்டு வந்து எப்படி இருக்காய், செத்தவனா இருக்கான் இருக்குல்ல, உங்கள் ஜெபம் அநேக மரித்த ஆத்துமாக்களை உயிரோடு எழுப்புங்க. அல்லேலூயா. ஒரு திருச்சபையின் தாக்கம் என்ன அப்படின்னா, இந்த சபை
இந்த சபையை சுற்றி இருக்கிற கிராமத்தை பாதிக்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒரு 10 குடும்பம் வராங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷத்தில் அது இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது மரித்து போன ஆத்துமாக்களை நீங்கள் மறுபடியும் உயிர் பெற செய்யணும், கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வரணும். அப்படின்னா நீங்கள் எப்படி ஜெபம்னா உட்காந்து இல்லைங்க, அந்த குப்பரை விழுந்தான்னு இருக்குல்ல, நல்லா கவனிக்கணும். சின்ன பிள்ளை மீது அவன் என்ன செய்கிறான்? குப்பரை விழுகிறான்டால் தன் சரீரத்தை ஒடுக்கி அவன் கீழ்ப்படுத்தி ஜெபிக்கிறான். அல்லேலூயா. இந்த சரீர ஒடுக்குதல் அப்படிங்கிற என்ன வந்துடும்னா உபவாசம் வந்துடுங்க. நீங்கள் மரித்த ஆத்துமாக்களை, திருச்சபை விட்டு சில ஆத்துமாக்கள் பின்வாங்கி போயிருக்கலாம், திருச்சபை விட்டு வேறு சபைக்கு போயிருக்கலாம். நான் சொல்கிறேன், நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் அந்த ஆத்மாவை மறுபடியும் கொண்டு வருவார். இந்த வருஷம் இன்னும் 1 மாதம் இருக்குங்க. தேவன் நினைத்தால் ஒரு நொடி போது அற்புதம் செய்வதற்கு. நான் பிரசங்கிக்கும் வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை என்பது உண்மையானால் டிசம்பர் மாதத்தில் ஒரு 3 குடும்பத்தை புதுசாக உங்களுக்கு தருவாருங்க. நீங்கள் என்ன செய்யணும்? அதாவது உபவாசித்து ஒரு நான் சொல்கிறேன், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய அக்கா அல்லது அம்மா அல்லது அண்ணன் அல்லது கணவன் அல்லது பிள்ளைங்க யாரையாவது அல்லது ஒரு குடும்பம் உங்கள் சொந்தக்காரங்க நினச்சி வாரத்துக்கு ஒரு தரம் காலிலேருந்து மதியம் வரைக்கும் உபவாசித்து அவளுக்காக நீங்கள் உங்கள் சரீரத்தை ஒடுக்குங்க. எலியாவின் ஜெபத்தை கேட்டு மரித்து போன பிள்ளையின் ஆத்மாவை உயிரோடு எழுப்பியவர் உங்கள் ஜெபத்தை கேட்டு அநேக மரித்தோரை கர்த்தர் எழுப்புவார். அல்லேலூயா. ஒரு தீர்மானம் வேணுங்க இந்த வருஷத்தில். இப்போ டிசம்பர் 31 நம்ம நடக்கும். நான் பாஸ்டர்கிட்ட கேட்பேன், நீங்கள் 1 மாதம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, நான் சவாலாக சொல்லுவேங்க, என் மக்களுக்கு சொல்கிறத அவங்க செஞ்சதுனால சொல்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் சொல்லுவீங்க, இந்த சகோதரி என்னுடைய ஜெபத்தினால் ரட்சிக்கப்பட்டவள், இந்த சகோதரன் என் ஜெபத்தினால். அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், நீங்கள் சாட் சொல்ல வேண்டாம். நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க. ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கர்த்தர் மன்னிக்கணும் என்ன, ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்கள் சபைக்கு ஒரு குடும்பம் வருது. அந்த மகா சர்ச்சுக்கு வரும். அவங்க வீட்டு சொந்தக்காரங்க மொத்தம் 10 பேர் எங்கள் சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனால் அவங்க அப்பாவும் அம்மா வரமாட்டாங்க. அப்பாவை பாம்பு கடிச்சிருச்சு. பாம்பு கடித்தா எங்கள் ஊர்லேருந்து உப்புத்தூர் கொண்டு போயிருக்காங்க. அங்கே சிகிச்சையில் பார்க்க முடியாட்டாங்க. அடுத்து கோல்பட்டி கொண்டு போயிருக்காங்க, முடியாட்டாங்க. அடுத்து தூத்துக்குடி கொண்டு போயிட்டாங்க. இப்போ அரசனுக்கு அது தெரியும். அப்போ எனக்கு அது தெரியும். 2 நாள் கழித்து ஃபோன் போடுறா, அவர் செல்லம்மா ஃபோன் போடுறா, பாஸ்டர் அழுதுட்டு போடுறா, என்னடாண்ணே அப்பா பாம்பு அடிச்சு. என்னைக்கிடாண்ணே? 2 நாள் ஆச்சு பாஸ்டர். இப்போ எங்கே இருக்கீங்க? தூத்துக்குடி இருக்கோம். என்னடா இப்போ சொல்கிறீங்கடா, முதலே சொல்லியிருக்காண்டாமாடா. சரிடா ஜெபம் உண்டான்னு சொல்லியாச்சு. அடுத்த நாள் ஃபோன் போடுறா, பாஸ்டர் அப்பா செத்துட்டாங்க பாஸ்டர். அதாவது பாம்பு கடிச்சு 4 நாள் ஆச்சு, எந்த வித ரியாக்ஷனும் இல்லை. அந்த டாக்டர் வந்து பார்த்துட்டு தூத்துக்குடியில் பார்த்துருக்காரு. பார்த்துட்டு ஆள் டெத் ஆகிட்டார், சொல்லி விடுங்க, மற்ற வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அங்கே கூட இருக்கிறவங்க இல்லை, அவங்க விசுவாசம் இருக்காங்க, அவங்களே ஊரில் சொல்கிறா பெட்டி செய் அது செய்யின்னு சொல்ல வச்சுட்டாங்க. இந்த அம்மா இப்படி 55 வயசில் இப்படி சாகுதுன்னு சொல்லி மார்பலையும் தலையிலையும் அடித்து அழுதுருக்கு ஆஸ்பத்திரிக்குள்ளே. இந்த பிள்ளை பார்க்க மாட்டோமா நான் ஃபோன் போடுறா. நான் இப்போ ஜெபத்தில் இருக்கேன். ஃபோன் போட்ட உடனே பார்த்தேன், என்னடா ஃபோன் போடுறான்ட்டு எடுத்து, என்னடா அப்படின்னு. பாஸ்டர் அப்பா செத்துட்டாரான் பாஸ்டர், டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்படியாடா? உங்கள் அப்பா சாகலை, உயிரோடு தான் இருக்கிறாரு, பாஸ்டர் சொன்னார்னு உங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறா அப்படின்னு. தேவன் சாட்சி, இன்றைக்கி அந்த குடும்பம் 10 பேர் உயிரோடு தான் இருக்காங்க. தேவனை மகிமைக்காக சொல்கிறேன். எதுக்கு சொல்கிறேன்னா, அவங்க டாக்டர் சொல்லிட்டாங்க. அப்பா என்ன செஞ்சார்? செத்துட்டார், மற்ற வேலையை பாருங்கன்ட்டார். கேட்டு எல்லாம் அழுகிறாங்க, மற்றவங்க மற்ற வேலையை பார்க்காங்க. ஆனால் எனக்குள்ள அந்த ஒரு விசுவாசம், நான் சொல்கிறேன், டே அப்பா சாகலை உயிரோடு தான் இருக்கிறான்னு எங்கள் பாஸ்டர் சொல்கிறாருமா உங்கள் அம்மாட்ட போய் சொல்கிறா அப்படின்னா. இவ போய் அழுகாதம்மா, அப்பா சாகலம்மா உயிரோடு இருக்காரு, எங்கள் பாஸ்டர் சொல்கிறாருமா அப்படின்னு இருக்கா. அது பார்த்துருக்கு, என்னடா எல்லாம் மற்ற வேலையை பார்க்காங்க, என்னடி சொல்கிற? ஆமாம் எங்கள் பாஸ்டர் சொல்கிறாரு அப்பா சாகலை. 5 நிமிஷம் ஆச்சு. அந்த ஸ்ட்ரெச்சருக்கு அந்த போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போனாங்க. கொண்டு போகும்போது ஒருத்தர் பார்த்தாரு, துடிப்பு இருக்குது. யார் சொன்னதுன்னு சொல்லி இன்றைக்கி உயிரோடு தான் இருக்காருங்க அவர். அல்லேலூயா. அவர் சொன்னார், உங்கள் சர்ச்சுக்கு ஒரு ஆடு நேர்ந்திருக்கேன் பாஸ்டர். அண்ட் அவன் ஆட்டுக்காக நான் ஜெபம் பண்ணோம். ஆடு நேர்ந்திருக்கேன் பாஸ்டர். எனக்கு தெரியும் நீ உயிர் வாழ்றது என்னுடைய ஜெபத்தினால. அதேமாதிரி நீங்கள் சொல்லணும், இவங்க ரட்சிக்கப்பட்டிருக்குது என்னுடைய ஜெபத்தினால, என் தியாகத்தினால. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் ஒரு ஆளை அல்லது ஒரு குடும்பத்தை முன்குறிச்சிக்கோங்க. நான் 30 நாள் போதுங்க, டிசம்பர் 30 நாள் போதும். டிசம்பர் 31
நீங்கள் ஜெபித்த அந்த ஆத்துமாவை அந்த குடும்பத்தை உங்களோடு கூட ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்து ஆராதிப்பதை அந்நிய கண்கள் அல்ல, உங்கள் கண்களே காணும். அல்லேலூயா. அப்போ மேலறையின் ஜெபம் என்பது மரித்து போன ஆத்துமாவை உயிரோடு எழுப்புவது. சரி, நிற்கட்டும், அடுத்துக்கு போகிறேன். இப்போ அடுத்து பாருங்க, மலையின் ஜெபம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. 18, 19. கர்மேல் பர்வதத்திலே இஸ்ரவேல் அனைத்தையும் எங்க கூட்டு கொண்டு வரணும்? கர்மேல் பர்வதம். பர்வதம் என்றால் மலை. நான் மறுபடியும் சொல்றேன், அறையின் ஜெபம் அது அந்தரங்கமானது, ராஜாவும் நிறுத்தியது. மேல் அறையின் ஜெபம் மரித்து போன ஆத்மாவை மறுபடியும் உயிர் பெற்று எழும்ப செய்தது. இப்போ கர்மேல் பர்வதம் மலையின் ஜெபம் என்ன செய்தது அப்படின்னா, நல்லா கவனிங்க, தேசமே சோரம் போய் இருந்துச்சுங்க. அந்த சோரம் போன தேசத்தை இஸ்ரவேல் மக்களை கர்த்தரே தெய்வம் என்று அறிக்கையிட வைத்தது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நினைக்காங்க எல்லாம் தெய்வம் தான். இல்லைங்க, இயேசு ஒருத்தர் தாங்க தெய்வம். அல்லேலூயா. நான் ஒரு ஆர்சி குடும்பத்தில் பிறந்தவன், ஆர்சியில் பக்தி வரைக்கும் வளர்க்கப்பட்டவன். என்கிட்ட யாரும் பேசி அன்னைக்கும் ஜெயிக்க முடியாது, இன்றைக்கும் ஜெயிக்க முடியாது. என்கிட்ட வசனம் பேசி அன்னைக்கு வார்த்தை பேசி ஜெயிக்க முடியாது. பாஸ்டர் தானியல் என்று சொல்வார், அண்ணா நீங்கள் வாங்க செய்யுங்க பாரு. நான் பதில் பேசுவேன், அவர் விட்டுருவார், ஜெபம் பண்ணார். ஆனால் அவன் ஜெபத்தினால் ரட்சிக்கப்பட்டேன். நல்லா கவனிங்க, தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டதேன், செத்துருவன் முடிவு பண்ணிட்டேன். யாருக்குமே தெரியாது எங்கள் வீட்டில். இனிமே இந்த வாழ்க்கை வாழ்றத விட சாகிறது மேலேன்னு சொல்லி முடிவு பண்ணிவிட்டு என் டைரியில் எழுதிட்டு இன்றைக்கி செத்துருவோன்னு நாள் குறிச்சிட்டேன். ஆனால் கர்த்தரை ரட்சித்தாருங்க. அல்லேலூயா. இல்லைன்னா 1992 அக்டோபர் நான் மறைச்சிருப்பேங்க. எனக்கு கண்மானவர்கள் எதுக்கு சொல்கிறேன்னா, கர்த்தர் முன்குறிச்சினால என் 20 வயது வரைக்கும் 1972 பிறந்தேன், 92 ரட்சிக்கப்பட்டேன். இன்றைக்கி வயசு 53 ஆகுது. 33 ஆண்டுகள் தேவனை நடந்திருக்கேன். என் 20 வயது வரைக்கும் தேவனை அறியாதனாக வாழ்ந்திருந்தேன். ஆனால் தேவனை அறிந்த பிறகு இப்படிப்பட்ட மேன்மையுள்ள வாழ்க்கையை இழந்து விட்டமே என்று எண்ணி ஏங்கி இப்பயாகிலும் கர்த்தரை கண்டுகொள்ள தேவன் கிருபை செய்கிற என்று ஆண்டு கண்டு செலுத்துகிறேன். எனக்கு கண்மானவர்களே, ரட்சிப்பு என்பது மேன்மையானதுங்க. அது உங்களுக்கு தெரியாது. எத்தனையோ ஜனம் நம்ம விட படித்தவங்க இருக்காங்க, அறிவாளிகள் இருக்காங்க, பணக்காரங்க இருக்காங்க, அழகானவர் இருக்காங்க. அவங்களெல்லாம் தெரியாமல் கர்த்தர் உங்களை எண்ணி தெரிந்து கொண்டாரே. எதற்காக? கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிப்பதற்காக தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். எனக்கு கண்மானவர்களே, நான் மறுபடியும் சொல்லுவேன், அதில் சில விதிமுறைகள் இருக்குது. இந்த கர்த்தரே தெய்வம் நிரூபிக்கணும் அப்படின்னா சில விதிமுறைகள் இருக்குது. அதை நான் நேரமானாலும் சொல்லலை, ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லியிருந்தேன். என்னை கேட்டறலும் அவ்வளோதான். என்னை கேட்டறலும் இந்த வார்த்தை சொல்லுவதுக்கு முன்னாடி சில காரியங்களை செஞ்சால் உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தரே தெய்வம் அப்படின்னு நிரூபிக்கணும்னா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். அல்லேலூயா. பலிபீடம் தகர்க்கப்பட்டு கிடக்குங்க. நீங்கள் எடுத்த தீர்மானங்கள் உடைஞ்சு கிடக்குங்க. தேவ பிள்ளையே, ஆவினர் உங்களோட விடுகிறார். நீங்கள் எடுத்த தீர்மானம், நீங்கள் எடுத்த வைராக்கியம் எப்படி இருக்கு? இப்போ தகர்க்கப்பட்டு கிடக்கு, உடைஞ்சு கிடக்கு. ஆரம்ப நாட்களில் வேதத்தை வாசிக்காமல் சாப்பிட மாட்டேன்னு தீர்மானம் பண்ணினது உண்மை. ஆரம்ப நாட்களில் ஜெபிக்காமல், ஒரு ஆத்மாக்காக ஜெபிக்காமல் அல்லது சுவிசேஷம் சொல்லாமல் நான் என்ன செய்ய மாட்டேன்னு தீர்மானது உண்மை. ஆனால் இன்றைக்கி அந்த பலிபீடமெல்லாம் எப்படி கிடக்கு? தகர்க்கப்பட்டு கிடக்கு. நீங்கள் மறுபடியும் செப்பனிட வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். எலியா ஒரு காரியம் செஞ்சான், தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். இல்லையா சொல்லுவோம். இப்போ கர்த்தரே தெய்வம்னு நீங்கள் நிரூபிக்கணும்னா அவன் மலையில் நிரூபித்தான். அதுக்கு ஒரே ஒரு காரியம், பலிபீடத்தை செப்பனிட்டாங்க. நம்முடைய இருதயம் தாங்க பலிபீடம். நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக செப்பனிடணும். சுத்த இருதயம், அதாவது இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனை தரிசிப்பார்கள். 5, 8, 12, 14 யாவரோடும் சமானங்கள் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. எபிரேயர் 12, 14. அப்போ நம்முடைய இருதயத்தை நல்லா கவனிங்க. மனுஷன் முகத்தை பார்ப்பேன், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். என் இருதயம் தேவனுக்கு முன்பாக செப்பனிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் சொல்லுவேன்,
ஒரு காரியத்தை சொல்கிறேன் பாருங்க. சவுலின் வஸ்திர தொங்கலை அறுத்து கொண்டதற்கு தாவீதின் மனது அடித்து கொண்டிருந்ததாம். எதுக்கு? சவுலுடைய அந்த வஸ்திர தொங்கலை அறுத்ததுக்கு. சவுலின் வஸ்திர தொங்கலை அறுத்ததுக்கு தாவீது மனது அடித்து கொண்டிருந்தது. ஒரு விபச்சாரம், ஒரு கொலை, ஒரு மாயமாலம் எல்லாம் பண்ணிட்டு ஒரு வருஷம் தாவீதால எப்படி தூங்க முடிஞ்சிச்சு யோசித்து பாருங்க. அன்னைக்கு சவுலுடைய வஸ்திரத்தை அறுத்ததுக்கு மனசு அடிச்சா பண்ணி கொடுத்த கொன்னே ஓட்டைய விபச்சாரம் பண்ணிட்டிய. ஒரு வருஷம் பைபிள் ஆதாரம் இருக்குது. ஒரு வருஷ காலம் அந்த குழந்தை பிறந்த பிறகு தான் அவன் தீர்க்கதரிசியை கர்த்தர் அனுப்புகிறாரு. ஒரு வருஷ காலம் அவனால் எப்படி சமாளம் முடிஞ்சுன்னா அவனுக்குள் அவனே தன்னை என்ன செஞ்சான்? தேற்றிக்கிட்டான். அவனுக்குள் அவனே தேடிக்கிட்டான். தன் இருதயத்தை அவனே தேடிக்கிட்டான். ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன். பாஸ்டர் தாவீது அவர்கள் சாட்சி. எங்கள் ஊரில் 94வது வருஷம் என் சொந்த ஊர் மீனம்பட்டி. ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டருக்கு திருவிழாவுக்கு சப்பரம் சுற்றும். அப்போ நான் வாலிபம். நான் 40 நாள் உபவாசம் இருக்கேன். கர்த்தர் சாட்சி, பாஸ்டர் தாவீது தானியல் சாட்சி. 40 உபவாசம் இருக்கேன். அப்போ வேலை செய்கிறேன், பைரோஸில் வேலை செய்கிறேன். ஒரு வேளை மட்டும் சாப்பிடுவேன். காலையில் வேலைக்கு போவேன் சாப்பிடாமல். மதியம் வந்து வீட்டில் 1 மணி நேரம் ஜோம் பண்ணிவிட்டு சைக்கிளில் போய் வேலை செய்வேன். என்னுடைய நோக்கம் என்னென்னா, இந்த வருஷம் நான் இருக்கிற இந்த தெருவழியை, இந்த ஊருக்குள்ளே சப்பரம் செய்யக்கூடாது, வரக்கூடாது. எங்கள் அம்மாட்ட சொல்கிறேன், ஏம்மா இந்த வட்டம் சப்பரம் சுத்தாதுமா அப்படின்னு. எங்கள் அம்மா இறண்டாங்க, தம்பி இருக்கான். அது எப்படி சுத்தாமல் இருக்கும்? இது வரைக்கும் எத்தனை வருஷம் வச்சுருக்காங்க, இந்த வருஷம் சுத்தாடா பாடுறா. ஆனால் இதெல்லாம் சொல்லலான்னு அவன்கிட்ட சொல்கிறேன், தம்பி இந்த வருஷம் சப்பரம் சுத்தாடா அப்படிங்க. 40 நாள் உபவாசம். அன்னைக்கு ஈஸ்டர் 40வது நாள் தேவ சமுதிரம் முழங்கால் போட்டு அழுகிற, ஆண்டவரே 40 நாட்கள் உபவாசம் இருந்திருக்கேன்ப்பா, நீங்கள் எனக்கு அனுக்கிரகம் பண்ணணும், என் வார்த்தையை எனக்கு கனம் பண்ணணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். காற்றும் மழையும் பயங்கரமாக அடிக்கி 11 மணிக்கு என் தம்பி வாரான். அப்போ தெக்கூரில் தான் கொண்டு வரும். ஏன்னே இன்றைக்கி சப்பரம் சுத்தாதுன்னு. எனக்கு என்ன வருது? காற்றும் மழையும். அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே நல்லா கவனிங்க, மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவரே நீ செஞ்ச நன்மைக்கு நான் ஒரு நன்றி கடன் செய்வேன். இன்றைக்கி இரவு முழுவதும் உடைய சமூகத்தில் என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். 12 மணிக்கு தூங்கிட்டேன். எத்தனை மணிக்கு? அங்கே 2 மணிக்கு சப்பரத்தை எட்டு வந்துட்டாங்க. 4 மணிக்கு முழிப்பு தட்டுது, கொட்டுச்சத்தம் கேட்கு. ஆண்டவரே 40 நாள் வருஷம் தானே, இல்லை நீ 40 வருஷம் இல்லை, அதோடு நிப்பாட்டிருக்கணும். இன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக, அதாவது நம்முடைய வார்த்தையை 2 பேர் பார்க்க, ஒன்று கர்த்தர் பார்க்குற, இன்னொன்று யார் பார்க்க? நம்முடைய எதிராளி பார்க்க. நீ எதுக்கடா சொல்கிற நைட்டு ஃபுல்லாக ஜெபம்? அதோ நிப்பாட்ட வேண்டியதானே. அப்போ நமக்குள்ளே உறுத்துது. 40 நாள் பண்ண ஜெபத்தை இந்த வாயின் வார்த்தையினால செஞ்சுட்டானு விட்டுட்டோமே. அதை சிம்சன் சொல்கிறான், ஆண்டவரே ஒரு விசை நினைத்தலும் என்னை பலப்படுத்தும் சொல்லிட்டு முடிச்சிருக்கணும். என் ஜீவன் இந்த பிளேஸரோடு கூட மடிய கடவுது அப்படின்னா மடிஞ்சி. இப்போ எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வந்துருச்சு மனசு ரொம்ப பாதிச்சது. இப்போ ஊழியத்துக்கு போயிட்டோம். 99ல் உப்புத்தூர் போயிட்டோம். இப்போ 2000ல் பாஸ்டர் விசேஷமுத்து, பாஸ்டர் தாவீது, பாஸ்டர் டேனியல் அவங்கெல்லாம் ஈஸ்டருக்கு வருவாங்க. அப்போ சொல்கிறாங்க, தம்பி வாங்க தம்பி, நம்ம சப்பரம் பார்க்க முடியல தம்பி, நம்ம பேசி கூடி ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னால நம்ம வந்தோம். நாங்கள் வந்தோம். வந்து நான் பாஸ்டர் தாவீது, பாஸ்டர் டேனியல், சுவிசேஷமுத்து ஒரு வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டோம். அப்போ ஒரு யாரோ சொன்னாங்க, பேர் ஞாபகம் இல்லை, வாங்க அப்படியே பையா அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு. பையா அப்படியே அங்கிட்டு நாங்கள் சும்மா வேடிக்கை பார்க்க நடந்து போய்கிட்டு இருக்கோம். நடந்து போனால் அங்கே அந்த மேலே போய் நடந்துக்கிட்டு இருக்கு. சரி என்ன பார்ப்போமே அப்படின்ட்டு நான், தாவீது, பாஸ்டர் தானியல் எல்லாம் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா கவனிங்க, நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எனக்குள்ள ஒரு சத்தம், நீதானா ஞானராஜ், நீ கர்த்தருடைய பலிபீடத்தை சொல்கிறேன், நீதானா அப்படி சத்தம் மட்டும் கேட்டுச்சு. என்ன நீதானா? விசுவாசம் இருக்கும்போது சப்பரம் ஏற்றக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியாடா 40 நாள். நீங்கள் ஊழியக்காரன் ஆகிட்டு இருந்து சப்பரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கியாடா. அந்த ஒரு வார்த்தை என்னை பார்ப்பானே அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அன்னிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் போகலாம் ஊருக்கு. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கவனிங்க, சப்பரம் சுத்தக்கூடாதுன்னு உபவாசம் இருந்த ஆள் இப்போ சப்பரத்தை நினைஞ்சிருக்கு. எங்கே மாறி போச்சு, எங்கே விட்டுட்டோம்? என்னது?
இருதயம். நம்முடைய இருதயத்தை என்ன இல்லை, தகர்க்கப்பட்டு கிடக்கு. அந்த தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை தேவன் செப்பனிட வேண்டும் என்று விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த 21 நாள் ஜெபத்தில் கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். நீங்கள் எதெல்லாம் தகர்க்கப்பட்டிருக்கோ இன்னைக்கு செப்பனிடுங்க. கடைசியை சொல்லி முடிச்சிருந்தேன், சிகரத்தின் ஜெபம் வாசிங்க. அதே 18ஆம் அதிகாரம் 42வது வசனம். கர்மேல் பர்வத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் என்ன செய்ய, வசனத்தை நல்லா, வசனம் வந்து பொய் சொல்லாதுங்க. இப்போ நம்ம முகம் முழங்கால் தொடுமா? நம்முடைய முகம் முழங்கால தொடுமா? இந்த விளாண்டவங்க செய்வாங்க. யாராவது அப்படி இருக்கீங்களா? ஜிம் போகிறவங்க தொடுமா? தொடாது. அவன் சொல்ல மறுபடியும் படிப்பான் அந்த வார்த்தையை படி அன்றைய பண்ண ஒரு விஷயம் இருக்காதான் சொல்கிறேன். தன் முகம் குனிந்து, அடுத்து ஊழியக்காரரை நோக்கி பார். அதாவது இந்த குனிந்து அப்படின்னு இருக்குல்ல, நீங்கள் 1 சமையல் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓப்பனியின் மனைவி குனிந்து பிரசவித்தாள் அப்படின்னு இருக்கும். அப்போது எலியா அவன் தான் அடைச்ச அந்த வானத்தை இப்போ மறுபடியும் திறக்கணும்னா அவன் கற்ப வேதனைப்பட்டான். என்ன செஞ்சான்? கற்பதன் என்ன தெரியுமா? பெண்களுக்கு தெரியும், சொல்லுவாங்க இந்த இடம் பயங்கரமாக வலிக்கும் அப்படிம்பாங்க. பயங்கரமாக வலிக்கும்பாங்க. நீங்கள் முழங்கால நின்று பாருங்கள், என்ன செய்யும்? வலிக்கும். அந்த நாட்கள்லங்க ஜெபம் அப்படின்னாலே என்ன தான்? முழங்கால் தான். யாராவது 30 வருஷத்துக்கு விசுவாசி இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? இல்லை. சோத்திரம். அப்போ உங்களுக்கு ஜெபம்னா இப்படி தான் ஜெபம். அன்னைக்கு ஜெபம்னால என்ன தான்? முழங்கால் தான். இன்றைக்கி எங்கெங்கே போச்சு? படுத்துக்கிட்டு ஜெபம் பண்ணுறது, கால் நீட்டி ஜெபம் பண்ணுறது. நான் என்ன சொல்கிறேன், அரை மணி நேரமோ 1/4 மணி நேரமோ முழங்காலில் நின்று அடைக்கப்பட்ட எந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில், குடும்பத்தில், பிள்ளைகளோட வாழ்க்கையில் அடைக்கப்பட்டிருக்கோ, நான் உங்களுக்கு சொல்கிறேன், முழங்காலில் நின்று தேவனை நோக்கி பாருங்கள். அந்த அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் கட்டாயம் திறப்பார். அல்லேலூயா. அதெல்லாம் ஒரு சில நாளில் வராதுங்க. முழங்கால் அப்படிங்கிறது நீங்கள் நின்று பழகி பாருங்கள். ஆண்டவர் சமூகத்தில் முழங்கால் ஜெபம்னால் நம்ம உண்டாக்கின தேவனாய கர்த்தருக்கு முன்னாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். என்றைக்குமே வசனத்தின்படி பார்க்கணும். எனக்கு ஒரு பலகீனம், முடிச்சிருந்தேன் பாஸ்டர், எனக்கு ஒரு பலகீனம் என்ன அப்படின்னா, காலில் லேசாக அடிபட்டு முழங்கால் போட முடியாத பலகீனம். நான் வந்து முதல்ல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிட்டேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் கிடையாது, உதாரணம் சொல்கிறேன், ஜெபம் பண்ணிட்டேன். இப்போ நான் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிறது விசுவாசம் வந்து பார்க்காங்க, என்னடா பாஸ்டர் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார், இப்போ உட்காந்து ஜெபம் பண்ணார் அப்படின்னா நான் சொல்லணும், தம்பி இப்போ என்னால் முழங்கால் போட முடியல, என்ன செய்யணும், நான் ஒத்துக்கிடணும். ஆனால் அது ஒத்துக்கிடாமல் என் பலகீனத்துக்கு வசனத்தை தேடுறேன் பாருங்க. கிறிஸ்தவ சமுதாயம் சீரழிஞ்சு போச்சுங்க. என்னைக்கு ஒரு மனிதன் தன் பலகீனத்தை மறைக்க கர்த்தருடைய வார்த்தையை தேடுகிறானோ அன்னைக்கு சீரழிஞ்சுதான் இன்னைக்கு வரைக்கும் சீரழிஞ்சுக்கிட்டே இருக்குது. நம்முடைய பலகீனத்தை ஒத்துக்கிடணும். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாலிபி பிள்ளைங்க அப்படின்னா முழங்காலில் நின்று ஜெபிக்க பழகுங்க. அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் பழக்கமாகட்டும். தேவ சமூகத்தில் ஒரு சொல்கிறாரு, அவருடைய பெயரங்க ஜாபம் இல்லை, அவர் முழங்கால் போடாமல் கிழக்கு சூரியன் கூட என்ன செய்யலாம் உதிக்காத. அர்த்தம் என்னென்னா, கிழக்கு சூரியன் கூட தாமதம் பண்ணணும். அவர் முழங்காலில் நின்று ஜெபிப்பதை அவர் ஒரு நாளும் நிறுத்தவே இல்லை. என கண்பானவர்களே, அடைக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை திறக்க முழங்காலில் நின்று ஜெபியுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.